ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த லாக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்தோஷமாக இல்லை. அதாவது வீட்டுக்காரம்மா ஊரில் இல்லை. எப்பா வீட்டுக்காரம்மா ஊரில் இல்லைனா சந்தோஷமாக தானே இருக்கணும் அப்படின்லாம். அதாவது ஜாலியாக இருக்கலாம், பார்ட்டி பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம். நம்மளுக்கு அதெல்லாம் இல்லைங்க. அவங்க இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடுது. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே வீட்டில் யாருமே இல்லாத மாதிரி அந்த ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா. லோன்லினஸ் ஆகிடுது. பையன் நான் மட்டும் இருக்கோம். கேத்தரினும் மீனம்மாவும் ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க ஊருக்கு அவங்க அப்பாவை பார்க்கணும் திருவிழாவுக்கு. அவங்க விருப்பப்பட்டு போகல, நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிவிட்டுருக்கேன். ஏன்னா அவங்க அப்பா எதிர்பார்த்துட்ருப்பார், வரும் பொண்ணு வரும்னு சொல்லிவிட்டு. இந்த அம்மா போகலைன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். அதுக்காகவே அனுப்பிச்சி விட்டேன். இப்போ நாங்கள் கஷ்டப்படுறோம். இப்போ வீட்டு வேலை செய்யறதுக்கு தானே அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் இல்லைங்க, வீட்டு வேலைலாம் செஞ்சு முடிச்சுடுவேன். இன்னும் சொல்லப்போனால் வீட்டு வேலை நானும் ஹெல்ப் பண்ணுவேன். மீனம்மாவுக்கு பசங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய. என்னென்னா அவங்க இல்லைன்னா வீடு களை கட்டாது. என்னதான் இருந்தாலும் வீட்டுக்காரமாக இருக்கணும். அதனால நாங்க 2 பேரும் கூட கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் போக வேண்டியது பார்த்தீங்கன்னா திருத்தணி போனோம். அதாவது ரேணிகுண்டால் திருத்தணி போகிறோம். 80 கிலோமீட்டர் கிட்ட வரும். எப்படி திருத்தணி வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரும். போகிற வழியெல்லாம் கொஞ்சம் செழிப்பாக தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அழகை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த முயற்சி. வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. எங்கள் அப்பா தெரியல கறி வச்சு போகிறாரு. வாடா, வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. என்னத்த எப்படி இருக்கீங்க? கோயிலுக்கு போலியா? ஏன்? சரி சரி. இவன் நேத்தே வந்துட்டாங்க இங்கே அப்பா விட்டுட்டு. களைப்பாயிட்டு இருந்ததால சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். யார் செஞ்சது குழம்பு? சாப்பிடுவா. நீ சாப்பிடலையம்மா? என்ன பூரியா? நம்ம குழம்பே பார்த்தீங்கன்னா ரசம் மாதிரி தான் சாப்பிடுவா. அதே மாதிரி இந்த மட்டன் குழம்பு கூட பார்த்தீங்கன்னா ரசம் மாதிரி ஊற்றி வச்சுக்கிறேன். பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ குழம்பு. என்டர் தி டிராகன் நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். இவனுங்க பாருங்கள் 2 பேரும். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இந்த மரம் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா, இந்த மரத்தடியில் பார்த்தீங்கன்னா நான் கட்டில் போட்டுன்னு படுத்துப்பேன். அது என்ன சொல்கிறது, என்ன தான் நமக்கு வெளியில் பயங்கர டென்ஷன்ஸாக இருந்தாலும் இங்கே படுத்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப நிம்மதியாக தூக்கம் வரும். அந்த மாதிரி ஒரு இடம் இது எனக்கு. புட்டை இதை கோழிக்கட்டிக்கான மாவா? சிக்கன் 65 65 கோழியை. அதான் என்ன அத்தை பூ பயங்கர காமெடியாக இருக்குது. என்னப்பா உங்களுக்கு தெரியுமா? செஞ்சது காட்டுங்க. என்ன கோழி கட்டுமா? எருக்கும் கோழி கட்டை. எருக்கும் கோழி கட்டியா? கோழி கட் பண்ண தெரியுமா? போயிடுச்சா? புட்டிச்சா? கோழிக்கட்டை பண்ண தெரியாம ஏன் போய் பண்ணிட்டு இருக்கு நீ? நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் அப்படியே வெள்ளெல்லாம் போட்டு அப்படியே ரவுண்ட் ரவுண்டா பண்ணி விட்டுருவேன். என்ன மாவு மாதிரி பேசிட்டு சூப்பரா இருக்குப்பா. ஆயாதான் பண்ணிடுறோம் போல. என்னது படகு மாதிரி? படகு மாதிரி இருக்குது. இது வரலே வரலே வரலன்னு படகு கோழி கட்டியா? படகு கோழி கட்டியதா? ஓகே, இப்படிதான் பண்ணுமா? பத்த பண்றது ராங்கா? இதா நான் செய்யற குழந்தை எனக்கே வரணுமா? நான் நிறைய பருப்புல வச்சிருவாங்க. இங்கே பிரியாணி மாஸ்டர் பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க. அசிஸ்டண்ட்டுங்களா? 2 அப்புறம் செட்டிகள். இங்கே மாடுகள், இங்கே பிரியாணிகள், இதோ பக்கத்தில் சாணிகள். அப்பர் செட்டின்னா அதோ களிக்குறோம் பேர் தான் அப்பர் செட்டியா? ஹெல்ப்பா?
கோவிலுக்கு ரெடியா? கேட்டு கூட ரெடி ஆகிட்டான். ஏவா போயிருந்தா? காலையிலேருந்து கோயிலான்னு போகவே இல்லை, வீட்டில் வேலையே கரெக்டாக இருந்தது. அம்மா இப்போ தான் பொங்கல் எடுத்துகிட்டு போனாங்க. சீக்கிரம் ரெடியாகி வாங்க, இப்போ சாமி பார்ப்பேன்னு சொல்லிட்டு போனாங்க. கிளம்பிட்டோம், வாங்க பார்க்கலாம். வாடா அம்மா வாடா அம்மா போ. இதுதாங்க பொன்னியம்மன் கோவில். இந்த கோவில் தான் இன்னைக்கு திருவிழா. உள்ள போயிட்டு வந்துட்டியா? இவங்கெல்லாம் நம்ம ஊருக்காருங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. மீனவா பாருங்க எவ்வளோ பெரிய பிரசாதம் சாப்பிட்ருக்கா. எல்லாம் சோறு இது. குழம்பெல்லாம் செய்யாம ஆடு வெட்டிட்டு, அதாவது வந்து சுத்தி ஊர் சுத்தி இருக்கு எல்லைங்க சாமியெல்லாம் ஒரு நாள் கூட்டின்னு வருவாங்க. 8 நாள் ஜாத்திரை. உனக்காகவே செஞ்சு சோறு மாதிரி சைஸ் பாருவா. ஒரு ஆளுக்கு ஒரு உருண்டை தருவாங்க. கீழ் இன்னும் வாங்கி வரணும். ஆடு பொங்கல் ஆடு வெட்டணும், பொங்கல் வாங்க வெட்டிட்டு அந்த ஆடை அங்கே குழம்பு மாதிரி செய்ய மாட்டாங்க. அப்படியே சமைச்சு ஆட்டுக்கறி குழம்பா? கடைக்கு ஒரு ஆள் ஒரு உருண்டை தருவாங்க. ஓகே, கரெக்டா உள்ள ஒரே ஒரு கறி வச்சுக்கிறாங்க. ஒரே கறியா? 2 3 ஒரு முத்திக்கு ஒரு கறி வர மாதிரி. கறியெல்லாம் பொறுக்கிட்டு தருவா போல. எலும்பாகுதே கடி எலும்பு. பிரசாதம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு உண்டு துண்டான் ஆல்ரெடி தனப்பால் உண்டது. எந்த தாத்தா தானே நான் சாப்பிட்டேன். தாத்தா சின்னதாக விட்டாங்க. நம்ம இங்கே பார்க்குறவங்கெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து சாமிக்கு ஸ்பெஷலாக பூஜை, அதாவது தீபார்த்தனை கொடுக்கறதெல்லாம் பண்ணுவாங்க. பாரம்பரியமாக இவங்க மட்டும்தான் பண்ணிட்டு வராங்க இந்த விஷயத்த. கோவிலாண்டு சாமி கும்பிட்றதெல்லாம் முடிஞ்ச பிறகு அத்தை வீட்டுக்கு வந்துட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எங்களுக்கெல்லாம் சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. கோழிக்கட்டை கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பிரியாணி. நல்லா இருக்கா? வாங்க சிக்கன் 65 சாப்பிட்லாம் வித் பிரியாணி. இந்த சிக்கன் 65 ஒன்று செஞ்சா நல்லா இருக்குதாப்பா, உண்மை சொல்ல. காற்று மழை சொயிட்டே அடிச்சதுனால கரண்ட் போயிடுச்சுங்க. டார்ச் லைட் வெளிச்சத்தில் சாப்பிட வேண்டியதாக போச்சு. வீட்டில் எத்தனை விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் சாமி கிட்ட அங்கே சாத்தணும் கோவில்ண்ட. அதனால் அத்தையும் கிளம்பிட்டாங்க. மறுநாள் காலையில் ஜாத்திரெல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ எல்லோரும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன பண்ணுறது பாருங்களேன், சொரிஞ்சு விட சொல்லி இது பண்ணிட்டுருக்கு. அதாவது நான் கையை வச்சுன்னா தானாக அதுவே சொரிஞ்சிக்குது, அங்கே அரிக்குது போல். வந்து சென்ட் ஆஃப் கொடுக்க போகிறாங்க. சண்டை போட்டுக்காதீங்கண்ணா, பத்திரம். நாளைக்கு முடிச்சுட்டு பிறகு ஃபோன் பண்ணுங்க. எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். 4 பேரும் ஒரே வண்டியில், பைக்கில். கேத்ரினுக்கு பழங்கள்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த பழக்கடை பார்த்த உடனே நிப்பாட்டின வண்டி. ஆமாம் சின்னதாக இதுதான். அரை கிலோ 180 ரூபா. பொறிக்கெடுக்கா? அடுத்ததாக வண்டி வேறு எங்குமே நிப்பாட்டில் நேராக வீடியோ வந்து சேர்ந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டட்டா பாய்.